ஒரு ஃபன்னி சாங். மக்களே இதுல வந்து கொஞ்சம் 40 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்கலாம் வந்து இதை பார்க்காம இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா அந்த மாதிரியான பாட்டு இது கொஞ்சம் 40 பிலோ, இன்னும் சொல்ல போனா ஷார்ட்டா 30 பிலோ பெட்டரா இருக்கும். நம்ம ஜலபுல ஜங்கு பாடணும்ல. ஆமா சார். டான் படத்துல இருந்து டான் செட்டிங் பண்ணோம்ல, அது மாதிரியே ஒரு தமிழ் கவிதைகளை நிறைஞ்ச பாட்டு. என்ன பாட்டா இருக்கலாம்? டைனோசர் முட்டை அதுதான் மொட்டை, நீ மெல்ல சாவு மெல்ல சாவு மெல்ல அது என்ன பாட்டு? டைனோசர் முட்டை அதுதான் மொட்டை, நீ மெல்ல சாவு மெல்ல சாவு மெல்ல சாவு. இல்ல புரியல. அங்கதானே விஷயமே இருக்கு. அதாவது என்ன சொல்ற, டக்குன்னு செத்துற கூடாதா? மெல்ல மெல்ல சாகு. என்ன படம்டா? தெரியல. இது வந்து ராகவேந்தருக்கு ஜலபுல ஜங்கு மாதிரி ஒரு சங்கீதம் நிறைந்த பாடல் ராகவேந்தருக்கு ஏதாவது ஐடியா வரலான்னு பார்ப்பா. ஐயோ அதான் சார் ஆளு மாடோல்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி நைஸ். ஒண்ணுமே இருக்காது அது பாட்டுல ஒண்ணுமே இல்ல. டமால் டுமில இருந்தா வரும். வெரி நைஸா. அப்ப அந்த பாட்டா? அனிருத் அவர்களே, அனிருத் அவர்களே ஆளுமா டோல்ல ஒண்ணுமே இருக்காதா அப்படின்னு எங்கள் குரு சொல்றார். இல்ல அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கே. சார் குத்து நல்லா இருக்கும் சார். குத்து நல்லா இருக்கும் அனிருத் அவர்களே. ரா 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 ரா. என்ன மேல போயிட்டு இருக்கேன், வரி தெரியாது. ஓமா பண்ணும்போது மாமா ஏன்டா உன்னை டச் பண்ண வரையாடா நீ? நாக்கு காவாலா. யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? நாக்கு காவாலா, நாக்கு மேல மூக்கு இருக்கிற காவாலா. ஜெயிலர் படத்துல இருந்து காவாலா சாங்கா இருக்கலாம். எப்படி வரும் காவாலா? அந்த பாட்டு பேர் என்ன? காவாலா நூ காவாலா அலிவா நே காவாலா ரா 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 ரா. அங்கதான் நீ தப்பு பண்ற. அந்த பாட்டு கொண்டு மூணோட சிங்கா ஏய் யாரா நீங்க? இப்ப நம்ம பேசணும்ல, இதுக்குள்ளேயே தான் இருக்கு அந்த பாட்டு. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க பாட்டை. காவாலா சாங்கா நீங்க வந்து பாட்டை சொல்லிட்டீங்க. யார் சொன்னா சார் அந்த பாட்டை? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா நீ தெளிவான சாமியாரியா நீ. அப்ப அந்த ஆளுமா டோலுமா தான் இருக்கும். நீ சொன்ன பாட்டா தான் இருக்கும். ஆளுமா டோலுமா கரெக்ட். சூப்பர் ஆளுமா டோலுமா. நான் அப்பே சொன்னேன்னா நைஸ்னு சொல்லவே கண்டுபிடிச்சேன். சரி சார். ஆளுமா டோலுமா அப்படிங்கிற ஒரு பாட்டை பார்க்க போறதுனால ஒரு படம் மாதிரி தான் நம்மளோட லைஃப். ஒரு மூவில என்னன்னா இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு அழுகை சீன் இருக்கும் சென்டிமெண்டலா, அதுக்கப்புறம் ஒரு லவ் சீன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு பாட்டு இல்ல. அதே மாதிரி கண்டென்ட் ஒரே மாதிரி எடுத்துட்டு போகாம கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் யாரு தப்பா நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு என்ன படம்? வேதாளம். சாதாரண சொல்றேன். வேதாளம் அப்படின்னு சொல்லலாம். வேதாளம் 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 வேதாளம். என்னடி இது? என்ன படம்? வேதாளம். சப்பிலியா? வேதாளம். வேதாளம்னா என்ன? பேய். அது எப்படி சொல்லணும்? ஏய் பேய் வா, ஏய் போ அப்படியே சொல்லுவா நீங்க. வேதாளம் அது அசால்ட்டா. இப்ப நேரம் நடந்து போயிட்டு இருக்க மகாலிங்கம், நேரம் நடந்து போயிட்டு இருக்க ரோட்ல நடந்து போகும்போது அப்படியே டக்குன்னு வந்து ஒரு பேய் வந்து முன்னாடி நிக்குது. ஓ குரலி வித்தையா அப்படியே சொல்லு. அது அப்படி பண்ணினா அதுவே பயந்து திரும்ப. நீ எப்படி சொல்லுவ? நீ மட்டும் போற. சரி சார். ஓ முன்னாடி வந்து ஒரு செம்மையான பெரிய பேய் ஒண்ணு நிக்குது. இப்ப என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். அழகான பேய்னா அன்பா பேசுவேன். புடிங்கிருப்ப. கொஞ்சம் மன ரீதியா நான் அந்த இடத்துல நீ நடந்து போகும்போது டக்குன்னு ஒரு பேய் முன்னாடி இருந்தா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பயப்படுவேன். எப்படி? அது மாதிரியே சொல்லுது பேரு. வேதாளம் 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 வே. இதுதான் படத்தோட பேரு. டைட்டில பாத்தீங்களா? வேதாளம். நான் என்ன கேக்குறேன்னா, காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், இந்த வரிசைகள்ல இதோட கனெக்ட் பண்ணி பாக்கும்போது வேதாளம் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு கேக்குறேன். படத்தோட தலைப்பே இப்படி இருக்குன்னா அப்ப படத்துல இருக்கிற அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றேன்யா. தமிழையே இப்படி அதிக அளவுக்கு வளர்க்கிறாரு. இப்ப 90s 80s 2K எல்லாம் சூப்பரா வளர்த்துட்டு போயிட்டாங்க தமிழை. வைரமுத்து, வாலி எல்லாருமே. இன்னும் எழுத்தாளர்கள் இருக்காங்க, எனக்கு தெரியாத தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன்.
இப்போ இவர் ஏன் அளவுக்கு அதிகமாக வளர்க்குறாரு? ஏன் இப்படி தமிழை கொள்றீங்க? அழகான பாட்டுலாம் வந்திருக்கு. 80s 90s 2K 2023 வரை 22 வரை செம சாங்காராக இருக்குது. 23ல கூட அருமையான சாங் வருது. சின்ன சின்ன எழுத்தாளர்கள் கூட அவ்வளோ அழகாக எழுதுறாங்க தமிழில். பெரிய படங்களுக்கும் சரி சின்ன படங்களுக்கும் சரி. நீங்கள் தான் ஏதோ பண்ணணும் பண்ணி மக்களை இது பண்ணணும் பண்ணி இப்படி தான் மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. மக்கள் எப்படி நல்ல பாட்டை எப்படி போட்டாலும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி போட்டால் தான் கேட்பான்னு எங்களை ஈக்க வைக்கிறீங்க. எங்களை ஒரு வலைக்குள்ள விழுக வைக்கிறீங்க. வேதாளம் அப்படிங்கிற படத்திலிருந்து ரோகேஷ் அவர்கள் எழுத அனிருத் அவர்கள் இசை அப்படி அமைக்கிறாரியா? அப்படியே அந்த சங்கதியில் நிற்கும் பாருங்க. காதல் ரோஜா எங்கே நீ கண்ணீர் வழியுதடி கண்ணீர் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா. சார் அப்படிதான் சார் வரும். தொட்ட நிலாவா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. பக்கத்துல வராது. அதையும் தாண்டி அதுக்கு மேல பச்சை மலை பூவு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு குத்தங்குறை ஏது நீ நந்தவன தேரு. இந்த பாட்டெல்லாம் வராது. அனிருத் அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய இசை சாம்ராஜ்யம் தெரியுமா? சும்மா பச்சை மலைப்பூவு ரெட் கலர் மலைப்பூவு. இதை யாரு பாடுனது? அனிருத் சார். எப்பயுமே வந்து அனிருத் அவர் மியூசிக் போட்டாருன்னா அனிருத் பாடினா வேற லெவல்ல இருக்கும் பாட்டு. ஒரு வைபா இருக்கும் வேற லெவல்ல. அந்த பாட்டு என்ன? ஆலுமா டோலுமா. படி. ஆலுமா டோலுமா சலாம் குலாம். ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். ஜசாலக்கடி மாலுமா. அது ஜாவா வேற எது லெட்டரான்னு பாரு. ஐசாலக்கடி மாலுமா. பாத்தியா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் நீ தமிழ்ல போய் என்ன படிச்ச ஸ்கூல்ல? என்ன மகளிங்க? ஐசாலக்கடி மாலுமா தெரிச்சு கலீஜுன்னு கிராக்கி விட்டா சாலுமா அரிக்கல்லு கரிக்கல்லு கோத்து விட்டா கலக்கல்லு. கரெக்ட் வேற லெவல் வந்துருச்சு. தமிழ் வந்துருச்சு. பளிச்சுன்னு மிட்டா மேல லோக்கல். என்ன எழவி அது? பளிச்சுன்னு பளபளக்குது. பளிச்சுன்னு பளபளக்குது மிட்டா மேல லோக்கல். டமுக்குனா அமுக்குனா டமுக்குனா டுமுக்குனா போலாந்தாமா போலாக்கத்தாம். ஏய் நல்லா படி. டோலாக்குத்தான் லலக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா. டமுக்குனா ஏய் நீ அங்க ஆமா டமுக்குனா டோலாக்கத்தான் விட்டியா? அங்க இருக்கு. டோலாக்குத்தான் குமுக்குனா. அது வரணும்ல. ஓகே. டமுக்குனா டுமுக்குனா லோலாக்குத்தான் குமுக்குனா. டோலாக்கத்தான் குமுக்குனா. முடியல. சரியா? அப்புறம் டுபுக்குனா டுங்கோங்கோல். டுபுக்குனா டுமோங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன? கலுக்குனா கருக்குனா முறுக்குனா தவட்டைதான் இறக்குனா. கருக்குனா இல்ல சார், கருக்குனா முறுக்குனா. ஏய் திமிரா இருந்தா தவட்டை தான் இறக்குனா. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். தவட்டையே தான் இறக்குனா. தவட்டை தானே கை தெரியலையே. இல்ல புரியல. அடுத்து இருக்குனா சரக்குனா ஒண்டியா தான் உருக்குனா. உனக்குனா ஐயோ ராமா. ஆலுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமா. சார் ஆலுமா டோலுமா தமிழன் என்பதில் நீ எல்லாம் பெருமிதம் கொள்ளியா? சார் சொல்றேன். நீ ஆளுமா உலகத்தை ஆளுமா டோலுமா காதுல டோலாக்குமா. அச்சூரியா அசால்ட்டா சோதிக்காதீங்க. உலகத்தை ஆளு பெண்ணையும் ஆளு. ஆளுமா டோலுமா ஐசாலங்கடி வலிக்கி விழுந்தா மாலுமா நீயே புதுசா வாழுமா. ஐயா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. என்னடா எனக்கு போடணும்ன்றாப்ல அந்த கண்டென்ட்ட. தெரிச்சு கலிச்சின்னு
கிராக்கி விட்டா சாலுமா. இப்படி ஒன்றா இருக்கலாம். அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது தெரிச்சு ஓடுறாங்க பார்த்தீங்களா சார், எல்லாம் ரவுடிங்கெல்லாம் அப்படியே அவர் பார்த்த உடனே தெரிச்சிட்டு இவன் தான் பெரிய ஆள். எப்படின்னா அவங்க பெரிய 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 எல்லாம் டானிக்கிட்டலாம் அவங்க போக மாட்டாங்கல்ல, கழிச்சிட்டு நோட் பண்ணுங்கப்பா கிராக்கி விட்டா சாலுமா. சாலுமா தான் என்னன்னு தெரியல, பேரோட கேட்டிருக்கேன் சாலுமா. வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது போயிடுறோம். அரிக்கல்லு கரிக்கல்லு கொத்து விட்டா கல்கல்லு. அரிக்கல்லு கரிக்கல்லு அரிக்கிற கல்லு நான் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கருப்பான கல்லு நான் தான். எதை அரிக்கிற கல்லு? தேய்ச்சா அரிக்கும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். குளிக்கிற போது அரிக்க போகலடா, அந்த அரிக்கிற போது சொரிகிற கல்லு இருக்குல்ல, அந்த கல்லு நான் தான் அப்படின்னு சொல்லி மகாலிங்க சொல்றாப்ல. அரிக்கல்லு கரிக்கல்லு. ஓ கோத்து விட்டா கலக்கல்லு. ஓகே, அரிக்கல் கலக்கல நல்லா கலாய்ச்சி விளையாண்டுக்கு இருப்போம். கோர்த்து விட்டா இன்னும் பேஜாரா இருக்கும். ரெண்டு டீமுக்கு இடையில கோர்த்து விட்டோம்னா சண்டை பறந்து வச்சுட்டு நம்ம ஆடு குழுக்குழுன்னு இருக்கும்ல. பெரிய விஷயம். ஓ அரிக்கல் கரிகள். பல்ச்சின்னு பல் பல்லுக்குது மிட்டா மேல் லோக்கல். எப்படியா சங்கீதம்? சூப்பர். ஒரு குறிப்பிட்ட ஏரியாலாம் சில மிட்டாயில வைப்பாங்க மாஸ்டர். மிட்டாயா? அந்த மிட்டாய் வந்து பளிச்சுன்னு பல பழகுது போல. அதான் வந்து அது ஒரு லோக்கல் மிட்டாய். சூட மிட்டாய் அவங்களே தயாரிச்சு அவங்களே வித்துப்பாங்க, அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அந்த மிட்டாய் விற்குமா? இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். அது மட்டும் அந்த பெரிய கைக்கு அந்த மிட்டாய் கச்சிருக்கு போல, அதனால அந்த மிட்டாய் பல பழக்குதுன்றது. பளிச்சுன்னு பல பழக்குது மிட்டா மேல லோக்கல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் விற்கக்கூடிய அந்த மிட்டாய் அப்படின்றது வந்து பளிச்சுன்னு அப்படியே லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து சாப்பிட்டாலுமே நம்ம பாடி வந்து பிரைட் ஆகி அப்படி டக்குன்னு பளிச்சு அடிக்க பாருங்க. அதுதான் பளிச்சுன்னு பல பழக்குது மிட்டா மேல லோக்கல். சூப்பர். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தான் குமுக்குனா. டமுக்கு டுமுக்குன்ட்டு அடிவாங்களாம் மாஸ்டர் டோலாக்கு. அதுதான் அதை வந்து குமுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடிக்கிறத வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா டமுக்கு டுமுக்குன்னு சொல்லி டோலாக்க அப்படியே குமுக்கு குமுக்கு வாசிக்கிறது. வெரி நைஸ் வாசிக்கிறது. டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன சொல்லுங்க. நீ எவ்வளவு பேர் போடா டுபுக்குன்னு சொல்லுவாங்கல மாஸ்டர், அது திட்டுற மாதிரி வரும். டுமாங்கோலினா இருக்கிறதுல பெரிய கோலி. என்னடா மூஞ்சி இது? டுமாங்கோலி வீட்ல வளர்க்கறதுல அதுல கோலி சார், கோலி குண்டு இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகே ஓகே. ஏய் என்ன என்ன சிரிப்பு என்ன நக்கலா? நான் வீட்ல வளர்க்கறதுல பெரிய கோழி பேர் தான் டுமாங்கோலி. அம்மா நீ பேசுறது எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல. அடுத்த வீடியோக்கு இருப்போன்னு தெரியல. இப்பதான் சந்தோஷம் பண்றீங்க. அப்பாடா அட பாவி சண்டாளா. கொடுத்துற இலவச மருத்துவம். ஓகே வெரி நைஸ். அப்ப என்ன சொல்றடா நீ? பெரிய கோலி இல்ல அதான் சார். இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? டுமாங்கோலின்றது பெருசு மாஸ்டர், பெரிய இருக்கிறதுலே பெரிய கோலி. அதை வந்து வச்சு அடிச்சோன்னு வைங்களேன், சின்ன கோலிலாம் அழகா அடிச்சிடலாம். ஓகே கோலி விளையாடும் போது அதெல்லாம் எதுவும் நீ வந்து டானோட கம்பேர் பண்ணுங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாவனா இருந்துக்கோ, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. எப்படி போனா எனிக்கினா அப்படின்ற மாதிரி. பெரிய குண்டா இருந்தா நீ சின்ன குண்டா இருந்தா ஏன் கூட நீ கம்பேர் பண்ணும்போது நீ ஒரு டுபா குர்ரா அப்படின்ற கரெக்டா மீனிங். வெரி நைஸ். கருக்குனா முறுக்குனா தவடையத்தா இறக்குனா நான் தான் பெரிய ஆளு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்து வச்சுக்க ஒரே அடி தூக்கி பதில் விட்டுருவேன். இருக்குனா சரக்குடா ஒண்டியாதான் உனக்குன்னா. இருக்குனா சரக்குனா ஒண்டியா இருந்தா உனக்குன்னா. ஒண்டியாதான் உனக்குன்னா. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஒரு பொருளை வந்து தெரிஞ்ச போது யாராச்சும் பாத்துறாங்கன்னு வைங்களா மாஸ்டர், அந்த சரக்கு அந்த பொருளை வந்து சரக்குன்னு தான் சொல்லுவாங்க. கூட்ஸ் எல்லாம் சரக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது வந்து நீ எது திருடுற, அது எப்படியா இருந்தா உனக்கு என்ன, நீ எதுக்கு எடுக்கிற, நீலாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறத இதுக்கு மீனிங்கா மக்களே. இதுல ஏதாவது என்னுடைய பிள்ளைங்களுக்கு தவறுகள் இருந்தா ரோகேஷ் அவர்களோ இல்ல அவருக்கு நெருக்கமானவர்களோ இல்ல இந்த பாஷை புரியவர்களுக்கு ஏதாவது இந்த பாட்டினுடைய கருத்துக்கள் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. இவ்வளவுதான் பாட்டு. இப்ப நேரம் பாட்டுக்கு போறோம். ஓகே பஸ். आलूमा डोलूमा ऐसा लकड़ी मालूमा तेजी गली जिन क्राकी उठा सालूमा आलूमा डोलूमा ऐसा लकड़ी मालूमा तेजी गली जिन क्राकी उठा सालूमा अरिगल गरी गली कोतु उठा गल गली बल जिन बल बलकद बेटा मिला लोकले अरिगल गरी गली कोतु उठा गल गली बल जिन बल बलकद बेटा मिला लोकले डुमकना डुमकना डोला कता गुमकना गुमकना डुमांगोल எப்படி போனா எங்கினா டமுகனா டமுகனா டோலா கதா குமுகனா டமுகனா டமாங்கோலி எப்படி போனா எங்கினா. மகாலிங்கம் மட்டும் கேட்டுக்கியா?
டமுக்குனா டுமுக்குனா டொலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுபாங்கோலி எப்படி போனா எங்குனா டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குலுக்குனா. இவனை கொன்னிடலாமா? சுதி மேலையா டமுக்குனா டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குலுக்குனா. டோலாக்கத்தா குமுக்குனா. யூ நம்பர் 1 முட்டாள். அதாவது நீ மீனிங் சொன்னதுல தப்பா இருக்கலாம், சங்கீதத்துல தப்பு இருக்க கூடாது, ஸ்ருதியில தப்பு இருக்க கூடாது. நீ எப்படி பாட்டு போட்டாலும் ஸ்ருதி இருக்குங்க, அதை நாங்க விட மாட்டோம்ல. டமுக்குனா டுமுக்குனா டொலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுபாங்கோலி எப்படி போனா எங்குனா. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா. டோலாக் இல்லையா, டோலாக். டோலாக் டோலாக். ஆமா. சரி சரி. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குலுக்குனா. குமுக்குனா சி குமுக்குனா. நீ வேணும்னு சொன்னியா விளையாட்டு சொன்னியா? குமுக்குனா டுமுக்குனா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குலுக்குனா. குமுக்குனா குலுக்குவாங்க. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ் ஆமா, அதனாலதான் ஆப்பிரிக்காவில் போறக்கூடாது ஏன்றது. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன. ஆனா அப்படி ஸ்லோவா பாடுன்னு கரெக்ட்னு சொல்லுவேனா, அப்படிலாம் பாடக்கூடாது. டமுக்குனா டுமுக்குனா டொலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எங்குனா. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குலுக்குனா. குலுக்குனா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குலுக்கு. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன. வெரி நைஸ். கையத்தட்டு கட்டுக்கு. கற்குனா முறுக்குனா தவட்டையத்தா இறக்குனா இறக்குனா சரக்குனா உண்டியாண்டா உனக்குனா. கருக்குனா முறுக்குனா தவட்டையத்தா இறக்குனா இருக்குனா சரக்குனா ஒண்டியா இருந்தா உனக்கு என்ன. தேன் கொஞ்சம் தமிழ் அனிருத் அவர்களின் சிங்கார இசையில் சுவைமிகு ரோகேஷ் அவர்களின் வரிகளில் ஆலுமா டோலுமா. 1 2 3 4 அலுமா டோலுமா ஐசா லங்கடி மாலுமா ஏஜி கலி ஜின்னு கிராக்கி விட்டா சாலுமா. அலுமா டோலுமா ஐசா லங்கடி மாலுமா தேஜி கலி ஜின்னு கிராக்கி விட்டா சாலுமா. அரிகல் கரிகல் கொத்து விட்டா கல்கலே பலிச்சிட்டு பல பலக்குது மிட்டா மில்லா லோக்கலே. அரிகல் கரிகல் கொத்து விட்டா கலகலே பலிச்சின பல பலக்குது மிட்டா மல்ல லோக்கலே. டமுக்குனா டுமுக்குனா டொலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எங்குனா. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன. கருக்குனா முறுக்குனா தவட்டையத்தா இறக்குனா இறக்குனா சரக்குனா ஒண்டியா இருந்தா உனக்கு என்ன. கருக்குனா முறுக்குனா தவட்டையத்தா இறக்குனா இருக்குனா சரக்குனா ஒண்டியா இருந்தா உனக்கு என்ன. இத அப்படியே மெலோடியா மாத்துறாரு. சிங்கார வேலன் நாங்க கொண்டு வரும்ல ஃபீல் எதை டோட்டலா பிரேக் பண்ணிட்டு அலுமா டோலுமா அப்படி ஃபீல் இந்த இடத்துல மெலோடியை கொண்டு வர்றாரியா வர்றாரு இல்லடா. ஆமா அப்படி தொடர்ந்து உடனே வைப்பு கூடிடுது. டக்குன்னு இந்த இடத்துல வந்து அந்த மெலோடியில இருந்து திருப்பி வந்து வைப்புக்கு போயிடுறாரு. வைப்ல இருந்து எப்படி வர்றாரா சங்கதி போடுறாரா. ஆலுமா டோலுமா அலுமா டோலுமா ஐசா லங்கடி மாலுமா தேஜி கலி ஜின்னு கிராக்கி விட்டா சாலுமா அரிகல் கரிகல் கொத்து விட்டா கலகலே பலிச்சின பல பலக்குது மிட்டா மல்ல லோக்கலே. டமுக்குனா டுமுக்குனா டோலாக்கத்தா குமுக்குனா டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எங்குனா. கருக்குனா முறுக்குனா தவட்டையத்தா இறக்குனா இருக்குனா சரக்குனா ஒண்டியா இருந்தா உனக்கு என்ன. இப்போ எப்படி வருதா மெலோடி 1 2 3 ஆலுமா டோலுமா. வெக்கமா இல்லையாடா உனக்கு? பல்லவி கவிதைகளை தாண்டி சரதுல கவிதைகளை ராங்கா ராவாதான் ரவுடியானேன் ஜோவாதான் துட்ட குத்து புட்டா வரும் உனக்காக குத்தவையும் இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. குத்தவையும் நல்லபடி குத்துவையும் இல்ல நல்லபடி குத்துயும் குத்துயும் புரியுதா. குத்துயும் என்ன புரியுது. குத்துயும் அடி விழுகும் சோவாதான். ஓகே சார் அவ்வளவுதான்.
ராங்கராவதா ரவுடியதான் ஜோவாதா துட்ட குத்து புட்டா குத்துவியும் ஜோவாதா. ராங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து ராவாதான் இருந்தேன். நானு திடீர்னு ரவுடி ஆயிட்டேன்னா பயங்கரமா ஜோவா அப்படியே அப்படின்னு போல ஜோவா இருக்கும் என்னோட ரவுடித்தனத்தால. சும்மா துட்ட குடுத்து புட்டா குத்துவியும் ஜோவாதான். குடுத்து புட்டான்னு பேசாதயா, குத்து புட்டா குத்து புட்டா துட்ட குத்து கையில குத்துட்டீங்கன்னா ஏன் திமுங்களா எப்படி ஊசி வச்சா குத்து டான்ஸ் குத்து ஜோவா. சும்மா காசை கொடுத்துட்டோம் ஏ அப்படி பாத்தியா இவனு பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? அத ஒண்ணும் இல்ல சார். ஓகே ராங்கா ராவா இருக்கிறவன் வந்து திடீர் ரவுடி ஆயிட்டா ஜோவா இருக்கும். அதுல காசெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அப்படியே குத்து உயும் அப்படியே ஜோவா தான். ராபரி போஜரி மொக்காஜின்னு போனுடா மட்டா பண்ணி புட்டா மச்சா மேல பேருடா. ராபெரி ஃபோர்பெரி மொக்கசின்னு போடுடா மட்டா பண்ணி புட்டா மஜா மேல பேருடா. அது அப்படி இல்ல மாஸ்டர். சின்ன சின்ன திருட்டு அப்புறம் வந்து கொள்ளை அந்த மாதிரி எல்லாம் இறங்குறதுலாம் வேஸ்ட். டைரக்டா மட்டும் பண்ணா நான் தான் ரவுடி பெரிய ரவுடி அப்படின்ட்டு ஏரியாவுல சுத்திட்டு இருவாங்களா மாஸ்டர். அந்த மாதிரி செய்து கொண்டிருப்பார்கள். ஆமா ஓகே அவர்கள் இதுக்கு மீனிங் அதானா? எகிருனா துகுருனா சைலண்டா தான் நவுருனா தொழுதுனா சொருவுனா பொக்கா உரு மாட்டினா பொக்கா தொக்கா எகிருனா தொகுருனா சைலண்டா தான் நகருனா நவுருனா தொலுகுல சொருவுனா தொலுகுலயா தொலுகுல மாட்டு தொழுவத்துல. ஆமா சொருனா டோக்கா அவரு மாட்டினா. அது வந்து டோக்கா இல்ல டொக்கா. டொக்கா எகிர்னா தொவுர்னா சைலண்டா தான். அதாவது ரொம்ப எகிர்னா சும்மா ஆயா புயா பண்ணிக்கிட்டு அப்புறம் சைலண்டா அப்படி நகர்னு வச்சுக்க சும்மா தொழுக்கு கழுக்குன்னு முடிச்சு விட்டுருவோம். ஒரு கர்மம் புரியல சார். புரிஞ்ச மாதிரியே சொல்லியாடா ஒரு வேலைக்கு ஆகல. நீ என்னத்தான் எங்ககிட்ட எகிரிட்டு அப்படியே நாங்கள் யாருன்னு தெரிஞ்சவொடனே தொகுனாலும் நாங்கள் வந்து எங்களை வந்து சைலண்டாக இருந்து அப்புறமா ஆளை வச்சு அச்சாதான் நாங்களாம் விட மாட்டோம். அப்படியே உன்னை தொழுகிலே சொருவி அப்படியே உன்னை போட்டுருவோம் அப்படின்றாங்க. தொழுகிலே. அடுத்த லைன் பொருளை தான் இடுப்புல வச்சு வயசு துடுப்புல இழுக்கிற பொழக்கிற ரவுடின்னு அதுப்புல. பொருளை தான் இடுப்புல வச்சானா வெப்பன்ஸ் மாஸ்டர். அதெல்லாம் வந்து இடுப்புல வச்சிருக்காது. ஓகே அதுக்கப்புறம் வந்து வயசு துடுப்புல அந்த சின்ன வயசுலயே நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ரத்த சின்ன வயசுல ரத்த கொதிப்புல. ஆமா இள ரத்த கொதிப்புல. ஓகே அதுக்கப்புறம் வந்து துடிப்புல. அது துடிப்புலன்றா துடிப்புல இள வயசு துடுப்புல இழுக்கிறேன் பொழுக்கிறேன் ரவுடின்னும் அதுப்புல நல்லா இழுத்து பொழந்துரும் எல்லாரையும். எதனாலனா ரவுடின்ற ஒரு கெத்து தான் கெத்துன்றதுனால அப்படின்றதுனால அப்படி சொல்றேன். ரவுடின்றதவே எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் மாதிரி இல்ல பொழந்துருவாரு. எவ்வளவு பெரிய பவர் வேர்ட்ஸ் பாருங்க. நான் ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கிறதுனால இங்க அநியாயங்கள் நடந்தா எப்படி நான் தட்டி கேட்பனோ அதே மாதிரி நான் பண்றேன். அப்ப இதுதான் மீனிங் மக்களே. இந்த பாட்டுக்குரிய மீனிங் இதுதான். ராங்கராவதா ரவுடிய நெஞ்சோவாதா குட்ட குத்து முட்டா குத்து உயிர் சோவாதா. ராங்கராவதா ரவுடிய நெஞ்சோவாதா குட்ட குத்து முட்டா குத்து உயிர் சோவாதா. ராபரி போர்ஜரி மொக்கசின்னு போருடா மச்சா பண்ணி முட்டா மஜா மேல பேருடா. ராபரி போர்ஜரி மொக்கசின்னு போருடா மட்டா பண்ணி முட்டா மஜா மேல பேருடா. எகிரினா தொகுருனா சைலண்டா தான் நவுருனா சொருகுல சொருவுனா டொக்கா உரு மாட்டினா. எகிரினா தொகுருனா சைலண்டா தான் நவுருனா தொழுகுல சொருவுனா டொக்கா உரு மாட்டினா. பொருளை தான் இடுப்புல வச்ச ஒரு துடிப்புல இழுக்கிற பொழுகிற ரவுண்டு இன்னும் துடுப்புல. இடுப்புல வச்ச வயசு துடுப்புல இழுக்கிற பொழுகிற ரவுடி இன்னும் அதுக்குள்ள. இப்ப என்னாச்சு பாட்டையும் எழுதி டயர்ட் ஆயிட்டாரு. பாடுனவரும் டயர்ட் ஆயிட்டாரு. அதனால உடனே திருப்பி அகைன் அலுமா டோலுமா அலுமா டோலுமா சரணம். இப்போ இவ்வளவு தூரம் பாடுனாங்க இல்லையா? பல்லவி சரணத்துல இருந்த அந்த வைப் வந்து மாறிடக்கூடாது. கடைசியில எண்டு அப்போ வந்து கத்த விடாத பங்கு கத்த விடாத நீ ஏறினாலும் வருனாலும் கத்த விடாத
கெத்த விடாத பங்கு கெத்த விடாத இவன் சீறினாலும் மாறினாலும் கெத்த விடாத. மாஸ்டர் நீ வந்து உன்னை வந்து எவன் வந்து சீர்னாலும் எவன் வந்து எப்படி வந்தால் போய்கிட்டாலும் நீ வந்து கெத்த விட. உன் கழுத்தில் ஏதாச்சும் வெப்பன்ஸ் வச்சு உன்னை அட்டாக் பண்ணுறது ட்ரை பண்ணாலுமே நீ உன் காசுக்கும் உண்மையை சொல்லாமல் நீ கெத்தா நில்லு, அந்த தில்லை நில்லு மெயின்டைன் பண்ணிக்கோன்னுவாங்களே, அந்த மாதிரி நீ கெத்த விடாத, என்ன நடந்தாலும் நீ கெத்த விடாதன்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு ரோகேஷ். அதுக்கு இசை எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. கத்த விடாத பங்கு கத்த விடாத நீ ஏறினாலும் வருனாலும் கத்த விடாத, கெத்த விடாத பங்கு கெத்த விடாத நீ ஏறினாலும் வருனாலும் கெத்த விடாத, கத்த விடாத பங்கு கத்த விடாத எவன் சீறினாலும் மாறினாலும் கத்த விடாத, கெத்த விடாத பங்கு கெத்த விடாத எவன் சீறினாலும் மாறினாலும் கெத்த விடாத. அலுமா டோலுமா டோலுமா அலுமா அலுமா டோலுமா டோலுமா அலுமா. இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த டியூனை மாத்தினார்ல, திருப்பி வந்து இங்க சோகத்துல பாடிட்டு கெத்த விடாத பங்கு கெத்த விடாத நீ ஏறுனாலும் வருனாலும் கெத்த விடாதன்னு பாடிட்டு அலுமா டோலுமா டோலுமா அலுமா தண்ணி அள்ளி திருப்பி பாரு அலுமா. என்னையா இது மேலே ஏறிட்டாரு. அலுமா டோலுமா ஐசால கைமா அலுமா தேஜே கலே ஜினா கிராக்கி விட்டா சாலுமா அரிகல் கரிகல் கொத்து விட்டா கலகலே பல்சினே பல பலகது விட்டா மல்லலக்கலே தபக்கனா டுபக்கனா டோலா கட்டா குமுகனா டுபக்கனா டுமாங்கோ எப்படி போனா ஏகனா கர்கனா முருகனா தவடே தாயரகனா இருக்கனா சரகனா ஒண்டியதா ஒண்டியனா அலுமா டோலுமா அலுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமா தேஜி கலி ஜினை கிராக்கி விட்டா சாலுமா அரிகல் கரிகல் கொத்து விட்டா கலகலே பல்சினே பல பலகது விட்டா மல்லலக்கலே. சரணம் பாடு ஃபுல்லா பாடுப்பா. சரணம் ஒண்ணா சார். ராங்காராவாதா ராங்காராவாதா ரவுடியானா ஜோ ராங்காராவாதா ராங்காராவாதா ரவுடியானா ஜோவாதா துட்டு குத்து புட்டா குத்து புட்டா துட்டு குத்து புட்டா குத்துவியும் குத்து புட்டா கூத்து புட்டா இல்லையா குத்து புட்டா டுத்து டுத்து சார் டுத்து இல்ல குத்து துட்டு 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 குத்து புட்டா குத்துவியும் குத்து புட்டா இல்ல குத்து புட்டா துட்டு குத்து புட்டா கரெக்ட். துட்டு குத்து புட்டா குத்துவியும் ஜோவாதா சோவாதா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஜோ வேற சோ வேற சம்மா. இப்பதான் துட்ட முடிச்சு குத்து புட்டா வந்தேன், குத்த முடிச்சு குத்து புட்டா குத்துவியும் வந்தேன், குத்துவியும் ஜோவாதான் போச்சு. சோவாதான் சோவாதா ஜோ அழுத்தி சொல்லக்கூடாது. சோ துட்ட குத்து புட்டா குத்துவியும் ஜோவாதான் சோவாதான். ஐயோ கத்தம். முக்கு ஒரு சைடு ஒழுகுது, தொண்டை ஒரு சைடு ஒழுகுது. துட்ட குத்து புட்டா குத்துவியும் சோவாதான். வெரி நைஸ். கைதட்டு கைதட்டு கைதட்டு. இப்ப ரெண்டு லைன் சேர்த்து பாடணும். சோலி முடிச்சு. ராங்காராவாதா ரவுடியானா ஜோவாதா துட்ட குத்து புட்டா குத்துவியும் சோவாதான். வெரி நைஸ். அதுல சங்கீதத்தை நாங்களும் படிக்க வைப்போம். ராபரி போஜரி முகசினு போருடா மஜா பண்ணி புட்டா மஜா மேல போருடா. ராபெரி போர்ஜரி ராபெரி ராபெரி நெல்லில் இருக்கிற பிரச்சனை இந்த ஆளு வேற. ராபெரி போர்ஜரி மொக்கசினு போருடா மட்ட பண்ணி புட்டா. கரெக்ட் கரெக்ட். திரும்ப இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வேண்டியதான். ராபெரி ராபெரி நெடில் ராபெரி போர்ஜரி மொக்கசினு போருடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேருடா. வெரி குட். எகிருனா தொகுருனா சைலண்டா தான் நவருனா தொல்குல சொருவுனா டொக்கா ஒரு மாட்டினா. எகிருனா தொகுருனா சைலண்டா தான் நவருனா தொல்குல சொருவுனா தொக்கா ஒரு மாட்டினா. பொருளத்தா இட்புல வச்ச அவரு துட்புல இழுக்கிற போல்கிற ரவுடிங் அதுக்குள்ள. டேய் இப்பயே சொல்லிட்டேன், டீசெண்டா படக்கூடாது. பொருள் தான் இடுப்புல வச்ச வயசு துடிப்புல இழுக்கிறேன் புளிக்கு. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கு. இழுக்கிறேன் புளிக்கல தோசை ஒன்று வரவில்லை. இழுக்கிறேன் பேசி பாத்துக்கிறேன் சார். சரி பாடி பாத்துக்கிறேன். இழுக்கிறேன் புலக்கிறேன் ரவுடியில துடிக்கிறேன் ரவுடின்னு துடிக்கிறேன். அதுப்புல இழுக்கிறேன் புலக்கிறேன் ரவுடின்னு அலுப்புல இல்ல அதுப்புல ரவுடின்னு அதுப்புல. ஓகே தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
பொருளைத்தான் இடுப்புல வச்ச வயசு துடிப்புல இழுக்கிறேன் பொழக்கிறேன் ரவுடின்னு அது புள்ள. அதேதான் ஆனா ஸ்லாங் பொருளைத்தான் இடுப்புல வச்ச துடிப்புல அப்படி பொருளைத்தான் இடுப்புல வச்ச வயசு துடிப்புல இழுக்கிறேன் பொழக்கிறேன் ரவுடின்னு அது புள்ள. எங்க ஸ்லாங் வரலையே, எதிர்பார்த்து வரல. ஸ்டைலாயா இன்னும் கொஞ்சம் அப்படியே பொருளைத்தான் இடுப்புல வச்ச துடிப்புல ஸ்டைலா பொருளைத்தான் இடுப்புல வச்ச வயசு துடிப்புல இடுப்புல டூ கேக்கூடாது. இடுப்புல அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணுனே. ஆமாடா. பொருளைத்தான் இடுப்புல வச்ச வயசு துடிப்புல இழுக்கிறேன் பொழக்கிறேன் ரவுடின்னு அது புள்ள. அது புள்ள இதான். கத்த விடாத பொங்கு கத்த விடாத நீ இருந்தாலும் வரனாலும் கத்த விடாத பங்கு கத்த விடாத நீ இருந்தாலும் வரனாலும் கத்த விடாத. அதேதான். எப்படி வந்து பாரு, நிறைய முக்கிய பழக்கம். ஓ அப்படியா விஷயம். அதே மாதிரி அடுத்து கத்த விடாத பொங்கு கத்த விடாத இருந்தாலும் வரனாலும் கத்த விடாத கத்த விடாத பங்கு கத்த விடாத இருந்தாலும் மறுநாளும் கத்த விடாத. அல்மா டோலுமா இசாலங்கடி மாலுமா ஜி கலிஜின்னு கிராக்கி விட்டா சாலுமா அல்மா. ஐயோ அழுற மாதிரி இருக்கு. இல்லடா அல்மா டோலுமா. டேய் என்னடா பண்றீங்க? அவமா நீ பண்ணுமா அல்மா டோலுமா ஜல்லக்கடி மாலுமா தெரிஞ்சு கலிஜின்னு கிராக்கி விட்டா சாலுமா. அது மறுபடியும் அல்மா டோலுமா சல்லங்கடி மாலுமா தேய்ச்சி கழிச்சுன்னா கிராக்கி விட்டா சொல்லுமா. காவாலா போயிட்டா अरगल कर गली को तू बिटा कर लिया पलजिन पल पल के मिटा मिला लोग लिया अरगल कर गली को तू उठा कर गली पलजिन पल पल के मिटा मिला लोग लिया चमकना चला के चमकना चुमांगो इतनी पुना इनकिया चमकना गमकर गड़ வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. பாத்தே பாத்தே இல்ல இதெல்லாம் டோன் நதனி எழுதி பேர் தெரியும். நமக்குனா டமாங்கோலி தோலா கட்டஞ்சன்ற நமக்குனா டோலா குலுக்குனா டமாங்கோலி குடி போனா எனக்கு என்ன கர்க்கனா பர்க்கனா தம்டையதா எர்க்கனா சர்க்கனா ஒண்டியாண்டா ஒண்டினா கரக்கனா பொறுக்கனா தவிட்ட தான் இருக்குனா சொருக்கனா வந்து அந்த அவனிங்கண்ணா. அண்ணன் அது எந்த ஊர் சார்? தாய்லாந்து வரை படத்துக்கு கலவாண்டு போட்டிருக்காங்க அவங்க. அலுமா டோலுமா குஞ்சலங்கடி மாலுமா பாட்டியா இதே டியூல கலவாண்டு இருக்காங்க. இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டியூன் போட ராகேஷ் அவர்கள் அழகா அப்படி டியூனே கலவாண்டாங்க, வார்த்தை கலவாண்டாங்க. அப்பா வந்தாச்சா அப்பத்தா வந்தாச்சா அடிக்கிட்டு வந்தாச்சா ராகேஷ் அவர்களோட தமிழ் எழுத்துக்களை கலவாண்டாங்க. அனுபவ அவர்களோட டியூனை கலவாண்டாங்க. மக்களே இது வந்து சும்மா ஒரு பண்ணுக்காக கிரியேட் பண்ண ஒரு பாட்டு. இந்த பாட்டில் வந்து நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் புழுதுதான். இதுதான மீனிங்கிறதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாது. இந்த பாட்டு நாங்களே யோசிச்சு பார்த்தோம், எப்படிலாம் வந்து இதுக்கு மீனிங் வந்து கன்வே பண்ண முடியுமான்னு சத்தியமாக தெரியல. இதுக்கு யாரெல்லாம் மீனிங் தெரியுமோ மொத்த பேர் அப்படியே அழகாக இலக்கண எழுதிவிடுங்க கமெண்ட்ல. இல்லை லோகேஷ் அவர்கள் பார்த்தா கூட வந்து நீங்களும் வந்து இதுக்கு தமிழ் மீனிங் என்ன எழுதிவிட்டா நாங்களும் பசங்களுக்கு இந்த மகாலிங்க குழந்தைக்கு இந்த குமரன் குழந்தைக்கு ராகவேந்தர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்லா தமிழை வளர்த்துடலாம். அதனால வந்து நீங்கள் ஆட் பண்ணி சொல்லிவிடுங்க. தமிழ் இலக்கணத்திலே எந்த ஜென்மத்திலும் கெத்த விடாத வந்து கெத்த விடாத, நீ ஏறுனாலும் மாறுனாலும் கெத்த விடாத. ஆளுமா டூ